வணக்கம். என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன். கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க. இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம், வெளியே ஏது அப்படிங்கிறத பின்ன மறுபடி தெரிப்போம். இப்போதைக்கு நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம், கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சலான்றதுக்காக இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுறோம். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி, ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்கோம் வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். தொடர்ச்சியா இப்போ அண்ணன் மேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் நம்மளை அந்நியமாவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாவே பார்க்குறாங்களே. நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர். நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சி நம்பி தான் நம்ம மாற்றத்துக்கான கட்சி நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது. எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்க அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் எல்லாரும் பேச ஒரு முடிவு எடுக்கணும். அல்லாத இதை விட சிறப்பாக, இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும். நம்ம இப்போ இங்கே கருத்துகளா இப்போ அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அருந்தையர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா. அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க. நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அருந்தையர் சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குது. இங்கே களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. வண்டியில் அடிச்சு சாவாரு, ஒன்னா இங்க நிக்கணும் இல்லை அங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மறைமுகமான தாக்கம் அதிகமா பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல மாறி மாறி பேசுறாரு, தவறா பேசுறாரு, தப்பா பேசுறாரு. அனைத்து கட்சியிலுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நாட்டு கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகிறாங்க. காரணம் இல்லைங்க. தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப களத்துக்கு வர்றோம். நம்ம அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப பயணம் இல்லைங்கிறத தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க. இப்ப அவர் வச்ச கொள்கையில பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கைகளால் தான் வரணும். அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் இப்ப வெளியேற வேண்டிய சூழல் வருது. இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்குங்க, தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல இப்போ நல்ல அடுத்த கட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும், இல்லை கல்யாண சுந்தரம் ஐயா ஆகட்டும், அவங்களே இருந்தாங்க. ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா உடனே காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அடுத்த கட்ட தலைமையில் எங்கள் யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன், இந்த ஜெகதீசன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாயிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையா இருங்க, கடந்து போங்க, இதுதான் பதிலா இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க. இப்போ எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு, அண்ணன் சீமானை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க. அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. அவரை தவிர்த்து அடுத்த கட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவர் நெருக்கடிகளுக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ நம்ம வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதை நோக்கி நம்ம நகர வேண்டும்.